ஹே காய்ஸ், இன்னைக்கு டே எத்தனை மறந்துட்டே. ஏன்னா ஆல்ரெடி 3 நாள் ஜிம் லீவ் விட்டுருந்தாங்க. நம்ம வேலை பளு காரணமாக நம்ம ஒரு 3 நாள் லீவ் எடுத்துட்டோம். மேபி இன்றைக்கி டே 12. ஓகேங்களா? ஆமாம், கரெக்டாக 12 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி 12ஆம் நாள் ஒர்க் அவுட்டுக்கு கிளம்பியாச்சு. பனானாலாம் வாங்கி வச்சுருக்கேன். ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி டே 12, 12ஆம் நாள் ஒர்க் அவுட் கிளம்பியாச்சு. கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகலாம், ஆனால் கம்பேக் மிஸ் ஆகக்கூடாது. என்ன ரெடி காலையில் தள்ளாடி வர? இங்கே ஊசி போட மாட்டாங்க, அது மாற்றம் போகலாம். அதனால் அடுத்த மாதம் அங்கே போய் காட்டுறது அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன வாங்க வந்து? இப்போ வந்து பிபி மாத்திரை. பிபி மாத்திரை வாங்கிட்டியா? போலாமா? ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி இந்த சத்து மாவு தான் வாங்கியிருந்தது. வே ப்ரோட்டீன் ஜிம்லேயே வாங்கியாச்சு. இந்த வே ப்ரோட்டீனை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3800 போட்டிருக்கு. ஆனால் நான் வாங்கினது 2300. இதுவே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆன்லைனில் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 1900 அந்த 800 ரேஞ்சுக்கே கிடைக்குது. ஓகே, இதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சாக்லேட் ஃப்ளேவர் தான். ஸ்கூப்பையும் தேடி கண்டுபிடிச்சாச்சு. மிக்ஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நான் பண்ணியிருந்த ஒர்க் அவுட் வந்து செஸ்ட் ஒர்க் அவுட் தான். ஓகேங்களா? செஸ்ட் டே இன்றைக்கி. ஓகேங்களா? அதை மட்டும் போட்டு முடிச்சாச்சு. 1 வீக் கேப் கொடுத்ததுனால செஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதை மட்டும் முடிச்சுட்டு வந்தாச்சு. வேலைக்கு கிளம்பியாச்சு. இப்போ இடையில வந்து மறுக்கு சத்தம்லாம் கேட்கும். அப்படியே ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சைடில் முட்டை பசை வெட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அடை. கூடவே என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரோட்டீன் சோர்ஸ் தேவை இல்லையா, அதனால் நமக்கு மீல் மேக்கரை ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. இதான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. பாய். டியூட்டி கிளம்பியாச்சு. வேலை தான் வெறித்தனமாக போயிட்டுருக்கு.